அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 4.9 எக்ஸசைஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம். A square coil side of 10 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதுக்கு 10 சென்டிமீட்டர் சைடு இருக்கு. கன்சிஸ்ட் ஆஃப் 20 டர்ன்ஸ். அப்போ அந்த ஸ்கொயர்ஸ் ஒரு ஏ4 ஷீட் எடுத்தோம் அப்படின்னா அது ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்காங்க. 10 சென்டிமீட்டர் அது வந்து 20 சீட் ஒன்று மேலே ஒன்று வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த ஷேப் கொடுத்துருக்காங்க. And carrying a current of 12 ampere கொடுத்திருக்காங்க. The coil is suspended vertically and normal to the plane of the coil makes 30 degree with the direction of uniform horizontal magnetic field. Magnitude கொடுத்திருக்காங்க 0.80 Tesla. What is the magnitude of torque experienced by the coil கொடுத்திருக்காங்க. So question வந்து ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு காயில் எடுத்துக்கிறோம். ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20 டர்ன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பாஸ் ஆகிற கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா 12 ஆம்பியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பெண்டட் வெர்டிகலி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நார்மல் டு த பிளேன். ஸோ பேப்பருக்கு மேலே நம்ம பெர்பெண்டிகுலராக வச்சிருக்கிறோம் வெர்டிகல் பொசிஷனில். And coil makes an angle of 30 degree with the direction of uniform magnetic field. அப்போ ஹரிசாண்டலா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 0.8 டெஸ்லா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வச்சிருக்கிற பிளேன் ஆஃப் சர்ஃபேஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பேப்பர் வந்து நம்ம ஏரியா வெக்டார் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த யூனிஃபார்ம் ஹரிசாண்டலுக்கும் நம்ம கண்டுபிடிக்கிற ஏரியா வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வாட் ஈக்குவல் டு டார்க், டார்க்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கிவன் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சாவே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு வந்து ஸ்கொயர் சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்துட்டு மீட்டரா மாற்றிக்கலாம். ஸோ 10⁻⁻2 மீட்டர். அண்ட் n பார்த்தீங்க அப்படின்னா 20 டர்ன்ஸ். I is equal to 12 amps. Theta is equal to 30 degree. And magnetic field is nothing but now magnetic field 0.8 Tesla. 80 Tesla. What is torque சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள், நம்ம சொல்யூஷன் போயிடலாம். ஸோ சொல்யூஷனுக்கு வந்து டார்க் என்ன ஃபார்முலா அப்படின்னா n இருக்கு, b இருக்கு, i இருக்கு, சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதெல்லாம் வச்சு ரிலேட் பண்ணும்போது டார்க் is equal to nabi sin theta, nabi sin theta. ஸோ நபிங்கிறது நம்ம ஈஸியாக வந்து நேம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதனால நபி சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ என்னங்கிறது பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஏங்கிறது ஏரியா, பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரண்ட், தீட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏரியா மட்டும் அவங்க கொடுக்கல. ஏரியா பதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷன் வந்து சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏரியா எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஸ்கொயரோட ஏரியா என்னது ஏ ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணோம் 2 டைம்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு முடிஞ்சது. சரிங்களா? ஸோ n டைரக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். n இஸ் ஈக்குவல் டு 20. ஏரியாங்கிறது சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர். நம்ம என்ன பண்ணோம்னா ஏரியா கண்டுபிடிக்கணும் ஏ ஸ்கொயர். அப்போ 10 × 10⁻⁻2 ஹோல் ஸ்கொயர். மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா 0.8. அண்ட் கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா 12 ஆம்ஸ். அண்ட் சைன் ஆஃப் 30. சரிங்களா? ஸோ சைன் 30 வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ எல்லா வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ வாங்க போகலாம். ஸோ 20 10 ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா 100 10⁻⁻4 into 0.8 12 and 1/2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 10 20 30 இருக்கு. அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 2 × 10⁻3 into 10⁻⁻4 0.8 இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 ஆயிரும். இப்போ 12 × 0.8 into 10⁻⁻1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ 12 × 8 அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 8896 கிடைக்கும். சரிங்களா? இப்போ 9.6 × 10⁻⁻1 எழுதிக்கலாம். இதை மறுபடியும் -1 இது பண்ணோம் அப்படின்னா 0.96. இதுதான் வந்து டார்க். ஸோ டார்க்கோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்.
ஸோ நியூட்டன் மீட்டர். அப்போ டார்க்கோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 0.96 நியூட்டன் மீட்டர். அவ்வளோதாங்க ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.